ஹாய் மக்களே வணக்கம். எஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜீ தமிழில் உலக புகழ்பெற்ற ஷோ அப்படின்னே சொல்லலாம். இல்லையா? சரி, ஏதோ ஓரளவு புகழ்பெற்ற ஷோ. ஐயோ, இதை வேற இந்த டீம் பார்த்தா திட்டு வாங்கிங்களேன். ஆமாம், சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி அதை நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது கல்யாணம் ஆகாத பசங்களுக்குலாம் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷோ. அது என்ன அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ அந்த ஷோ பார்த்தது இல்லப்பா, பார்த்தா தெரியும். இப்போ உள்ளே போகிறோம்ல, ஸோ அந்த ஷோக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்கோம். ஆக்சுவலாக சிங்கிள் பசங்க வித் கப்பிள் நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5 கப்பிள்ஸ், பிரபலமான கப்பிள்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஷோ ஃபுல்லாக இன்றைக்கி என்னென்ன பண்ண போதும் ஓவரால் ஃபன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய அருமை அக்கா. ஹலோ, வணக்கம் தாப்பாக்கா. ஸோ இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்த குழு. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் பூச்சி வேலையை முடிக்கிறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எந்த அளவுக்கு நான் வந்துட்டு சூப்பரா டேமேஜ் பண்ணிருக்கேன். மிக்க நன்றி. ஆக்சுவலா தெரியல, மாஸ்டர் ரகு மாஸ்டர் கூட என்கிட்ட சொன்னாங்க அவங்க வீட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே 3000 ரூபா செலவாம். ஆனா அக்காவுக்கு மேக்கப்புக்கு 35,000 ரூபா செலவாம். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவான எங்க ஆர்டிஸ்ட். ஒரு காஸ்ட்லி ஆர்டிஸ்ட் காஸ்ட்லி மேக்கப் தான் தேவை. சூப்பர், ஓகே. இன்னைக்கு இதே பண்ணா உள்ள போய் பண்றோம். ஓகேவா? பின்றோம். சரி, இப்ப கப்புள்ஸ்னு சொல்லிட்டாங்க, அங்கே விட்டு என்ன கதை? ஆமா, நீதாம்மா என் ஒய்ஃப். இப்படி நான் பக்கத்துல இருந்தா அப்புறம் பார்க்கறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் ஒன்னதான் திட்டுவாங்க. திட்டட்டும், பரவாயில்ல, தாராளமா திட்டுங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. நான் யாரையாவது போட்டு அடிக்கிறேன், என் வீட்டுக்காரர் தானே போட்டு அடிக்கிறேன். இப்படி கட்டுன புதுசுல கை நீட்டி அடிக்க கூடாதா? அடிக்க கூடாதா? நீங்க அடிக்க ஒரு ஆம்பளை அடி வாங்குறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க? லைசென்ஸ் இருக்குல்ல, பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சா? சேம் பிளட். இல்ல நீங்க சட்டை மாத்துறீங்களா? அதே பொண்டாட்டி அந்த கேளுங்க மாஸ்டர். அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஒரு ஷோக்கு ஒரு சட்டை எடுத்துன்னு வருவாங்க, ஒன்னு பழைய எடுத்துன்னு வருவாங்க. ஆமா, இன்னும் 3 சட்டை, இது மஞ்சள். அப்படி இல்ல மாஸ்டர். ஆக்சுவலா அவங்கள்ட்ட 2 புடவை இருந்துச்சு. அந்த 2 புடவைக்கு மேட்ச் அப்படியே ஆன் த வேல வாங்கிட்டு வந்தோம். நாங்க இதுக்கு இல்லனா கூட இல்ல நான் போய் சொல்றேன். நான் வீட்ல அவ்ளோ ஷர்ட்ஸ் இருக்குன்னா. இதுக்கு இல்ல மாஸ்டர், இந்த மாசத்துல வேற ஏதாவது ஷோ போகும்ல, அதுக்கு யூஸ் ஆகும்ல, மொத்தமா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க என்ன எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் பத்தி இத சொல்றமே கேக்குறேன். அதான் சொல்ல வரேன் நானு. என்ன சட்டை போட்டாலும் அதே பொண்டாட்டி கூட தான பண்ண போறேன். அப்படியே புது சட்டை வாங்குறீங்க. அதாவது என்னால பொண்டாட்டியை தான் மாத்த முடியல. அட்லீஸ்ட் வாலிக்கிட்டே இருக்காரு. எங்க காஸ்ட் அதை விடுங்க. எங்க பாருங்க மாஸ்டர், உலகத்துல இப்படி ஒரு எளிமையான ஒரு ஆர்டிஸ்ட பார்க்க முடியுமா? எங்க அக்காவை நான் கூட வரும்போது அக்கா ஃபேஷன் நினைச்சா மாஸ்டர். என்னன்னா இது வந்து சுடிதார் ரொம்ப டைட்டா இருந்துச்சா, கிழிச்சு விட்டுட்டு ரிலாக்ஸா புதியா வராங்க. இல்ல நான் கூட மாடல் நினைச்சேன், பார்த்தா ஆனா உண்மையிலே நீங்க சூப்பர்க்கா. ஒரு எளிமையான ஆர்டிஸ்ட் பார்த்தோம். இவ்வளவு எளிமையான ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்துருப்பீங்களா? பாத்தீங்களா, 2 சுடிதாரை கிழிச்சு விட்டுட்டு கேஷுவலா நடந்து வராங்க. ஏங்க இது நல்லா, இதுவே நல்லா இருக்குக்கா. ஃபேஷன். மாமா டைட்டா இல்லங்க நைட்டி. மாமா எப்படிங்க வெட்ட முடியும்? மாமா வெட்டுவாரான்னு கேக்குறேன். மாமா டைட்டா வந்தா அக்கா வெட்டுவாங்களா? ரேவதி சில்க்ஸ் வாங்கிட்டு வாங்குங்களா? நான் நல்லி சில்க்ஸ்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு போடுறதுக்கு. இல்லக்கா, தனித்தனியா வாங்கிட்டு. சரி, இவ்வளவு இல்ல நான் கேக்குறேன், நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. ஏன் ஒரு 500 ரூபா கொடுத்து மாமாக்கு சட்டை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? அது என்ன, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, அது மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க? அவருதான் ஃப்ரீயா வந்தாருன்னா அவருக்கும் நீங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா எப்படி? என்னக்கா இப்ப என்ன மாமாக்கு இது கரெக்டா இருக்கா? எடுத்துங்க. இல்லக்கா, தனித்தனியா வாங்கினதுக்கா. ஒரு சட்டை 600 ரூபா. ஒரு சட்டை 600 ரூபாயா? 40 செட் ஆகுமா மாமாக்கு? வீடியோ கொடுங்க, அத ஒரு சட்டை கொடுங்க. ஆமா எடுத்துங்க. அதெல்லாம் இருக்கு. இல்ல 40 42 இல்ல 40 42 மாமா. 40 செட் ஆகுமா? ஏன் இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கறோம்டா. அப்புறம் நான் போட்ட போற நீ கிழிச்சு போற, நானே கிழிச்சு போறேன்.
சைஸ் பத்தாத விடுங்க, நான் நாளைக்கு 4 சட்டை நானே வாங்கிட்டு வரேன். ஆக்சுவலாக வந்து மத்தியானமே வந்துட்டோம். பட் ஃபஸ்ட் எபிசோடு அங்கே போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நாங்கள் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படிப்பா ரொம்ப நாள் கழிச்சு ரெடி ஆகுதா? சின்ன திரையில் ரெடி ஆனது மாச கணக்காயிடுச்சு. பொட்டாச்சனா அநியாயத்துக்கு சொல்லக்கூடாது. நான் என்னன்னா என்ன பார்த்தா என்ன அப்படியாவா இருக்கு? என்னன்னா இப்படிலாம் ஓட்டல மாட்டாங்க. விஜய் டிவியா இருக்கட்டும், ஜி தமிழா இருக்கட்டும், நிறைய கெட்டப்ஸ் எல்லாம் போட்டாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ வந்து நானும் அது மாதிரி ஒன்று போட்டே ஆவன்னு சொல்லி புடிவாதத்துல அப்படியே நாங்கள் அம்மன் கிட்ட போட்டாலும் மேரி அம்மன் தான் போடுவோம். அக்கா வாவ், இங்க பாருங்க ஒரு பேர் அழகிய பாருங்களேன். அடடா உண்மையிலே சூப்பரா இருக்குக்கா. அடடா பேரலைக்கு மாதிரி மாத்திட்டாவா. ஆக்சுவலா அக்கா மேக்கப் போடும்போது நான் சொன்னேன் அக்கா நல்லா சூப்பரா ரெடியாவுங்கக்கா, மாமா சைட் அடிக்கணும்னு. ஆனா இப்போ பார்த்தா மாமா மட்டும் இல்லக்கா, எல்லாருமே உங்களை சைட் அடிப்பாங்கக்கா. உங்க பேரு பிரகல்யா. பிரகல்யா. ஆக்சுவலா பிரகல்யா தான் இவ்வளவு வேலையும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஆமா அங்க பாரு உன் பிள்ளை அங்க செட் ஆயிட்டா. அஞ்சலி அக்கட்ட பாத்தீங்களா, ஒரு தாய்மை உள்ளத்தை பாத்தீங்களா? அங்க பாருங்க அந்த குழந்தைக்கு அவங்களே பால் ஊட்டி சீராட்டி தட்டி வளர்த்து யார் தங்கம் என்ன பண்ண நீ சொல்லு. நான் பண்றேன். வித்துரு ஒரு 5 ரூபாய்க்கு வித்துரு. வித்தா வந்துருவாரு. அது உள்ளூர்ல வித்தா வந்துருவாரு. ஃபாரின்ல வித்தா வர முடியாது. என்ன தங்கம் தூக்கம் வந்துருச்சு. அதுக்குள்ள பாலை குடிச்சோன்னா தூக்கம் வந்துருச்சு. எப்ப வந்துச்சு உங்களுக்கு? இப்ப ஞாபகம் வருமா உங்க குழந்தை இதெல்லாம்? எப்படி வச்சு ஊட்டுவான்றேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்க இந்த இது ராய் கூழ் இந்த மாதிரிலாம் குடிப்போம். எனக்கு வந்து தெரியாது. நான் வந்து வயித்தை பார்த்துப்பேன். வயிறு மேல வர குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வச்சுதானே ஊட்டுவேன். எவ்வளவு குடுக்கணும் நான் மட்டும் கரெக்டாக ஊட்டிடுவேன். வயிறு தூக்கி பார்ப்பேன், வயிறு பெருசாயிடுச்சு. எடுத்து உட்கார வயிறு என்னமா என்ன தங்கம் என்னடிமா? யார் இது? யார் இது? ராம பொண்ணு சீதாராம், சீதா பொண்ணுக்கு ராஜாரா. வா சூப்பர். நான் உனக்கு வீட்டில் போய் பாடுறேன் தங்கம். பாடி உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். மரியா வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நாங்கள் ஷோக்கு போகக்கூடிய மரியாவுடைய லுக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போகணுன்னு பிளான் பண்ணி பக்காவாக ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டோம். நல்லா இருக்கா? நல்லா இல்லை நீ சொன்னிய சுடிதார் போட்டுக்கலாம் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்கு. சுடிதார் எல்லாம் சுடிதார் போட்டுக்கோ, நம்ம தான் போடுறது. பட் இது சூப்பராக இருக்கு. அது தனியா இருக்குல்ல, அதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே நல்லா இருக்கு. சரி இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு அப்போ பண்ணலாம். நீங்க எடுங்க. ஆமாம். அண்ட் வந்து இங்கே வந்து இன்னொரு கப்பல் வேற ஜாயின் பண்ணிட்டாங்க எங்களோட. ஷாமிலி. இவங்க யூடியூபா மாட்டீங்களா நீங்க? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் பழக்கம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். நாங்கள் ஒரு படம் பண்ணோம், எப்படி மனசுக்குள்ள வந்தாயின்னு ஒரு படம். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா நான் பார்க்கல. அதுக்கப்புறம் கட் பண்ணா டிவியில பயங்கர பிஸியா இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்க உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். நீக்குள்ள போய் ஆமா அங்க இருக்காங்களே. எங்க நான் பார்க்கலையே. இப்போ நம்ம வந்து சிங்கிள் பசங்க செட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம். உள்ள செட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மை ஃபேவரட் டார்லிங் செல்லக்குட்டி. ஆக்சுவலாக வந்து தம்பிக்கு என்ன தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் நான் உங்களுடைய பயங்கர ஃபேன் ப்ரோ. நான் ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பேர்
மாட்டிக்கினாரு ஒருத்தரு. காப்பாத்தணும். இல்ல இல்ல மரியா, காப்பாத்து மரியா. கண்ணா கண்ணா இன்னைக்கு என்னடா தனிகை தலிகையே தவறான செயல். ஆ, நான் தலிகைன்ற வார்த்தை பயன்படுத்துறதே கிடையாது. அப்புறம் அந்த புடலங்காவை அவிச்சு வச்சிருக்கேன், அதுவும் சொன்னது கிடையாது. ரசத்தை உரிச்சு வச்சிருக்கேன். நீ வேற சேனல்ல ஏதோ வேற பாத்துருக்க. ஏதோ சேனல்ல பார்த்து 10 மணி சேனல் பாத்துருக்க. தம்பி இந்த 2 கையில வாட்ச் கட்டி டான்ஸ் ஆடுவீங்க, அது நீங்க தானே? ஐம் சாரி, நீங்க மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஐ திங்க் நீங்க சரியா தூங்கல. இல்ல இல்ல சும்மா சொன்னேன், தெரியும் பேத்தல. பட் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். சரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப நீங்க பேத்தறன்னு சொல்றனால பேத்தாம ஒரு கரெக்டான விஷயம் சொல்லுங்க. இல்ல நான் கரெக்டா சொல்றேன். உங்க அம்மா நல்லா பாடுவாங்க கரெக்டா? அது கரெக்ட். இப்போ ஓகேவா? ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. அப்புறம் அவங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க, நான் பாத்துருக்கேன். குடும்பம் இசை குடும்பம் இல்ல, எங்க அம்மா பாடுவாங்க. அப்புறமா வந்து நீங்க ரீசெண்டா வந்து நீங்களே செல்ஃபா vlogலாம் பண்ணீங்க, சென்னையில குக் பண்ற மாதிரி. அது இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஊர்ல சமைக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. சென்னையில இருந்து ப்ரொடக்ஷன் வேற இதுக்கு மேல என்ன விக்னேஷ்? அப்பா கண்டுபிடிச்சீங்க. ரைட். ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு சிங்கிள் பசங்க வந்தோம். செட்டில் ஆக்சுவலாக நான் ஓப்பனிங் நிறைய எடுக்கணும்னு நினச்சா வந்தோன்னே உள்ள உட்கார வச்சனால ஃபினிஷிங்கில் vlog எடுக்கிறோம். ஷோ நான் நீங்கள் தான் எங்கிட்ட கேட்கணும். சாக்லேட் vlog எடுத்துட்டோம், குடிக்கணும். அதுக்கு தான் ஷோ சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஃபன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆக்சுவலி ஷோ பண்றோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. பிளஸ் இன்னொரு அடிஷன் உங்களுக்கு கியூட் பொண்டாட்டி வந்திருக்காங்க. பொண்டாட்டிலாம் கீழே வேற உள்ள வச்சிருக்கீங்க. ஐயோ நம்ம கேம்ல ஓகேல. ஆமா ஆமா நான் ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுச்சு பார்த்தா. ஆனா சூப்பரா இவங்க இருந்து புடுங்கிட்டு போனாங்க. நீங்க போய் புடுங்கி இருக்கணுங்க திரும்ப. அந்த ஒரு அதெல்லாம் ஆகாது, நீங்க போய் எடுத்துட்டு வரணும். நல்லா இருந்துச்சு, சூப்பர். நம்ம இன்னொரு வாட்டி ஷோ பண்றோம். பாய் 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 பாய். தேங்க் யூ. பாய் பாய். ஓகே டார்லிங், பாய் பாய் பாய். குமாபட்டி பாய். சூப்பர், லவ் யூ. ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணல, உங்களெல்லாம் மகிழ்ச்சி. தொடர்ந்து ராக் பண்ணுங்க. ஓகேவா? வந்துருவோம் டார்லிங். பாய் பாய். இன்னைக்கு ஆக்சுவலாக ஷோவுடைய மெயின் ஹீரோ பிளாக்கி ஸ்டார். ஸோ பிளாக்கி ஸ்டார் இந்த ஷோவில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே நாகருக்கு நம்ம 2 பேருமே சேம் கண்டென்ட் பண்ணோம். ஆனா நீங்க வரது எனக்கு தெரியாது, நான் வரது உங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா ஆமா. நீங்களும் பச்சை கலர், நானும் பச்சை எனக்கு கலர். அம்மா பார்த்ததுல இன்னும் ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர், லவ் யூ மா. நான் சொல்லி முடிச்சிரேன். இத்தனைக்கு நாங்க 2 பேரும் ஒரே ஊரு. ஆமா ஒரே ஊரு, சி தமிழ், ஒரே ஸ்டேஜ், ஒரே கண்டென்ட். அந்த பக்கம் இந்த பக்கம். ஆமா. எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எனக்கு அதெல்லாம் தாண்டி வந்து பிளாக் ஸ்டாரை வந்து ஜீ தமிழ்ல டிவில நான் இந்த ஷோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சேனல்ல வரதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துல வந்து வளகாப்புல வந்து நான் டான்ஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆனேன். வளகாப்பு முடிஞ்சு குழந்தை பிறந்த ராசியோட எனக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ லக்கி கேர்ள். ஆமா, இங்க பாருங்க அங்கிள் பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்த்தலாமாக்கா? பார்த்தா தானே. என்னம்மா யார் இது? யார் என்னை பார்த்து அழகா சிரிச்சாங்க தெரியுமா? சிரிச்சாங்க. ஏமா இதான் அவங்க குழந்தை. பார்த்தேன் தூக்கம் பிள்ளை தான் பார்க்க. சிரிக்கிற பாரு. இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கால தூங்காம. ஆமா கரெக்ட். எப்படி அப்பா போயிருங்களா அப்படியே வீட்டுக்கு? ஆமா அப்படியே அவங்க போயிடுவாங்க. சரிம்மா. காலையில தான் போக முடியும். ஆமா சரிம்மா, பார்த்து போங்க. வர மக்களே. ஓகே சரி, பார்த்து போங்க. ஓகேங்க, பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, எமோஷனலே ஆகாத விஷயம் நீலாம் எத்தனை பேரை சிரிக்க வைக்கிற. சும்மா சும்மா சும்மா. சரி, அந்த கண்டென்ட் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண, அது பேசினாலே கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. அக்கா கிஃப்டடு. யா, எனக்குலாம் அக்கா மாதிரிலாம் கிடைக்கும். பொறாமையாச்சு நான் அப்பப்போ உங்களை பார்க்கும்போது. நீங்களே அடிச்சுக்கிறீங்க, நீங்களே சேர்ந்து அதெல்லாம் கிடைக்காது. அவங்களாம் அடிச்சுட்டா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே டாலி, சந்திப்போம். சரியா? கால் பண்ணு. கண்டிப்பா. புறா இன்னைக்கு ஷோ போச்சு ரொம்ப சூப்பரா. ஏன்னா நாங்க எடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலங்க. இவரு ஒரு வீடியோ எடுக்க சொன்னா அக்கா அக்கா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாய் சொன்னல, திரும்ப 2வது பாய் சொல்றோம். ரெக்கார்ட் பண்ணல. அப்படியா? கொட்டாச்சு தம்பி, கவனமா நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சது. கரெக்டா சொல்லிட்டேனா? மான்மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. இப்ப நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். அது எங்கேயாவது கிடக்கு, அதை போட்டியா சொல்லி. ஆமா, எங்க அக்காவை இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. தீபா
தீபா அக்கா டைரி. தீபா அக்கா டைரி. அந்த டைரியை நாங்க எல்லாம் ஃபாலோ பண்றோம். அந்த டைரியை டெய்லி திறந்து படிங்க. ஓகே. படிக்கிறதுக்காக ஒண்ணும் இல்லையே. இப்ப அந்த டைரி யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. மாமா நீங்க தான் மாமா வச்சிருக்கீங்க. சூப்பரா கவுண்டர் கொடுத்தாரு. ஆமா. டைரி யாருக்கு? லவ்யூக்கா. லவ் யூ. சரிக்கா பாய் பாய் மாமா. டேய் ஓகேடா இப்ப ஃபுல்லா இருக்காடா. ஆமா. திரும்ப ஒரு வாட்டி இல்ல மாஸ்டர் இப்போ நீங்க அங்க இருந்து வாங்க. இல்ல ஒரே நிமிஷம் மாஸ்டர், நீங்க அங்க இருந்து நான் இங்க இருந்து ஹக் பண்ணி கிளம்புறேன்னு சொன்னோம். ஓகேவா? ரெடி 3 2 1. ஓகே மாஸ்டர். பை மாஸ்டர். நீங்க பண்ணது சூப்பரா இருந்தது. என்ன பண்ண? அந்த பேபி வெச்சு பண்ணீங்க இல்லையா? ஆமா Pregnancy, ஆமா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் சென்டிமெண்டா இல்ல பாருங்க. இந்த வாரம் சண்டே பாருங்க. இந்த வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு. ஆமா. இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். ஓகேவா? சரி வீட்டுக்கு கிளம்புவோமா? என்ன ஆமா ரகு தாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மான்வலை சொல்லிடுங்க. ஆமா ரகு தாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மான்வெளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நாஞ்சில் விஜயன் சேனல்ல மட்டும் வீடியோஸ் பாருங்க. உங்க சேனல் பேர் என்ன? லைக் பண்ணுங்க. நாஞ்சில் விஜயன் சேனல் பேர் நாஞ்சில் விஜயன் தான். பேர் சேர்த்து வைங்கண்ணா. நீ மட்டும் வச்சுக்கிற நாஞ்சில் விஜயன். ஒய்ஃப் தான். அதுக்குலாம் வாயே வராது. இல்ல, நான் சொல்றேங்க நாஞ்சில் விஜயன் மரியா சேனல். ஒய்ஃப் என் வாழ்க்கையிலே இடம் கொடுத்துட்டேன். நீ இப்ப எப்படி உழு வச்சேன்னு தெரியுமா? நான் தான் பார்த்தேன் அந்த இல்ல வேணும்னே தானே இது. சரிப்பா எங்க சேனல்ல பாருங்க, வீடியோ பார்த்து நல்லா கழுவி ஊத்துங்கப்பா. நீங்க எல்லாம் திட்டமா நான் வைரல் ஆக முடியும். இல்ல நாஞ்சில் மரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை அனுப்புவீங்களா இப்படி வாக்குமூலம்? இந்த வீடியோவை நாங்க ஒரே மாதிரி எடுத்து 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வாக்குமூலம் குடுறா டேய். தர கொட்டாச்சி அஞ்சலிக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன்னு வாக்குமூலம் கொடுக்குறோம். ஓகே மக்களே, டைம் ஆயிடுச்சு. அடையார் வரைக்கும் போகணும். பாவம் என் மாமியார் வேற குழந்தைய வச்சுட்டு உள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஆமா, அதுவும் கரெக்டா 3-4 மணிக்கு நாங்க கிளம்புறோம். எங்க நிலைமையை பாத்தீங்களா? கலைஞக்கூடிய நிலைமை ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து அடையார் வரைக்கும் நான் வண்டி ஓட்டணும். பாய் 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 பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.